வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பார்த்துருக்கு வீட்டு வார் மீடியாவில் விக்கி வித் பிக் பாஸ். நான் உங்கள் விக்கி. டே 8க்கான சம்பவங்களை முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் முடியல, நைட்டை தூங்கலை. மார்னிங் வேக்கப் சாங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ தான் ஆரம்பிச்சாங்க. நம்மளோட சூப்பர் டிலெக்ஸில் இருக்கவங்க தூங்கிட்டு அவங்க எப்போ வெளியே வராங்களோ அப்போ தான் பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு டே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இவங்க ஜாலியாக படுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பசி எடுத்துச்சு போல இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் அவங்கள வேக்கப் பண்ணி எழுப்பக்கூடாது, நமக்கு வேக்கப் சாங் போடுற மாதிரி நம்ம ஏன் அவங்களுக்கு ஒரு வேக்கப் சாங் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு கத்தி கூச்சல் போட்டு ஒரு மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க. அதில் ட்ரிகர் ஆன கம்பெனி சில பேர்லாம் நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் எங்கிட்ட சாரி கேட்கணும், அப்படி இல்லைனா இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரி எஃப்ஜே, அப்புறம் இவங்க அவங்கன்னு சொல்லி அவங்களாம் என்கிட்ட பிரவீன் ராஜ் இவங்கள சாரி கேட்டால் தான் நாங்கள் வெளியே வருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவர் சீன் போட்டு அவங்க உள்ளே இருக்க, இவங்களும் அவங்கள நாங்கள் நீங்கள் என்ன வேணா பண்ணிட்டு போவோம், நாங்களும் இது பண்ணுறோன்னு சொல்லி ஓவர் சீன் போட்டு வெளியே இருக்க. அப்புறம் இவங்க நீங்கள் வந்தால் தானே அடுப்பை பற்ற வச்சா தானே குக் பண்ணுறதுக்கு, நாங்கள் நேற்று வச்ச சாப்பாடு கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு நாங்கள் ஏதோ பண்ணுறோம் பாருன்னு சொல்லி சாப்பாடு தனியாக ஊற்றி சாப்பிட, அதை யாருக்கும் தெரியாமல் நம்ம கான வினத்துக்காரர்களை உள்ளே எடுத்துகிட்டு ஓட அப்படின்னு சொல்லி இந்த காலையில் இந்த வேக்கப் விஷயமே ஒரு பெரிய சம்பவமாக போயிட்டு இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் விசஸ் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்குள்ள ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. இந்த 2 வீடாக பிரிஞ்சிருக்காங்கல்ல, அதான் போன சீசனுக்கு முந்தின சீசனில் ஸ்மால் ஹவுஸ் பிக் பாஸ் ஹவுஸ்ன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு டாஸ்க் வச்சு அதை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க சேஃபாக இருப்பாங்க, தோக்குறவங்க வீட்டு பணியை செய்யணும்னு சொல்கிற மாதிரி. இதில் பிக் பாஸ் வீடு விசேஷ சூப்பர் டிலக்ஸ் விசேஸ்க்குள்ள ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அதில் யார் வின் பண்ணுறாங்களோ, சப்போஸ் சூப்பர் டிலக்ஸ் வின் பண்ணுறாங்கன்னா ஸ்வாப் இருக்காது. சூப்பர் டிலக்ஸில் இருக்கிறவங்க அந்த சூப்பர் டிலக்ஸ் வசதிக்குள்ளேயே வீட்டிலே ஜாலியாக சொகுசாக இருந்துட்டு போயிடலாம். அப்படி சப்போஸ் தோத்துட்டாங்க அப்படின்னா ஸ்வாப் பண்ணணும், இங்கேருந்து 3 பேர் அங்கே, அங்கேருந்து 3 பேர் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம விஜய் சேதுபதி படத்துலேருந்து அந்த காத்துவாக 2 காதல் படத்தில் ஒரு சீனை வச்சு அந்த சீனுக்கு நீங்கள் ஆக்ட் பண்ணி காட்டணும், அதை டப் பண்ணி காட்டணுன்ற மாதிரி இது பண்ணாங்க. எல்லாரும் பண்ணாங்க. இந்த இந்த பண்ணுற இடத்துலயே பார்த்தீங்கன்னா சேம் போன வாரத்தில் கதை சொல்லுவோம் டாஸ்க்லேயே இவங்க பண்ணாங்க பார்த்தீங்களா, பாரு நம்ம பிரவீன் காந்தி அவர்களை பேசுகிறப்ப எப்படி இது பண்ணலையோ அவங்களுக்கு பிரவீன்ங்கிற பேர் பிடிக்காது போல இருக்கு. சேம் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் ராஜ் பர்ஃபார்ம் பண்ண வரப்போ திவாகர் விசஸ் பாரு இரிட்டேட்டிங் இரியட்ஸ்ன்ற மாதிரி சொல்லலாம். அவங்க ஒரு விஷயத்த பண்ண ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதில் நம்ம பிரவீன் ராஜ் சொல்கிறாரு, இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, இந்த இடத்துல பண்ணாதீங்க, பர்ஃபார்ம் பண்ணுறப்ப ஒரு மைண்ட் செட்டில் நான் குழந்த மாதிரி ஓடி வந்தேன், இப்படி பண்ணுறீங்களேன்னு கேட்குறப்ப திவாகர் உனக்கு சரியா பர்ஃபார்ம் பண்ண வரல, உனக்கு தெரியலன்னா அது நானா பண்ண முடியும்னு. இதை தான் பல கோடி மக்கள் வெளியே நிறைய தடவை சொல்லிட்டு இருக்காங்க. அதை நீங்க கேட்டீங்களா திவாகர், உங்களுக்கு ஆக்டிங் வரல, நீ பண்றது பைத்தியக்காரத்தனமா இருக்கு, லூஸ் மாதிரி மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ திருப்பியும் லூஸ் மாதிரி மென்டல் மாதிரி சில விஷயங்களை பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துன்னு இருக்க. உன்னையும் சப்போர்ட் பண்ண பல கோடி பேர்ல சில கோடி பேர் உனக்கு சப்போர்ட்டா இருக்காங்கிறதுக்காக நீங்க என்ன வேணா பேசலாங்கிறது எந்த வகையில நியாயமா இருக்குங்கிறது எனக்கு தெரியல. சப்போர்ட் பண்றவங்க, சப்போர்ட் பண்ணாதவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் நடக்குது. பிக் பாஸ் வீட்டில் மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. ஸ்வாப்ல பார்த்தீங்கன்னா பாரு அண்டு திவாகர் அப்புறம் நம்ம ஆதிரை இவங்க 3 பேர் பிக் பாஸ் வீட்ல இருந்து இந்த பக்கத்துக்கு போறாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு 2 பேர் ஸ்வாப் ஆகணும்னு சொன்னாங்க. அதுல பார்த்தீங்கன்னா அரோரா அண்டு கமருதீன் இந்த சைடு வந்துட்டாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட திவாகரை கமருதீன் ஓவரா இரிட்டேட் பண்ணி கலாய்க்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்மளுமே அந்த இடத்துல இருந்தால் எந்த அளவு கண்ட்ரோல்டா இருப்போம்னு தெரியல. திவாகர் அண்ட் பாரு பண்றதை பார்த்துட்டு நம்மளால பார்க்குறப்பயே இவ்வளோ காண்டாகிறப்ப உள்ள இருக்கிறவங்களுக்கு சில காண்ட் ஆக தானே செய்யும். அதனால கமருதீன் பண்ற ஒரு சில இடத்துல ஐ வில் அக்செப்டட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திவாகர் ஒரு மாதிரி கேமரா முன்னாடி போய் தன்னை பெரிய புளுத்தியா காமிச்சிட்டு சுத்திட்டு இருக்க நேரத்தில் ஒரு ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன், லைவ்ல வந்ததை யாரும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவர் பேசிட்டு இருக்கப்ப கடைசியில் கமருதீன் இத்தனை விளையாட்டு செய்திகள் முடிஞ்ச திவாகர் ஃபேன்ஸை கலாச்சிட்டு இருப்பார். நல்லதுதான். ஆனால் ஒருத்தர் வாட்டர் மேலனை கலாச்சி அடக்கி உட்கார ஒருத்தர் கமருதீன் மாதிரி ஒருத்தர் வேணும். பட் ஆனால் கொஞ்சம் அதை வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது அன்வான்ட் வேர்ட்ஸ் விடாம கொஞ்சம் டீசெண்டா பண்ண நல்லா இருக்குங்கிறது நம்மளோட கருத்து. நாமினேஷன் பண்றாங்க. நாமினேஷன் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா சேம் சூப்பர் டிலக்ஸ் வீட்டில் இருக்கிறவங்களோட அந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு சில பேர் தப்பிச்சுக்கிறாங்க. அவர் தப்பிச்சு நாமினேஷன்ல யாராவது வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா பார்வதி, கமருதீன், அரோரா, எஃப்ஜே, அக்ஷரா, அப்புறமேட்டு ரம்யா, சபரி அண்டு திவாகர் அப்படின்ற மாதிரி வந்தது. இந்த எவிக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் போகுது திவாகர், பாரு, கலைக்குள்ள. இது 3மே விஷம். இது 3மே மாற்றி மாற்றி அவங்களை அடிச்சிட்டு இருக்கு. கலை நாமினேட் பண்ணதே திவாகரை தான். பட் ஆனால் திவாகரை ஒரு மாதிரி கான்வர்சேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. பாரு அண்ட் திவாகர் ஒரு நல்ல பெட்டர் இது போயிட்டு இருக்காங்க. ஏன்னா பாருக்கு உள்ள யாருமே சப்போர்ட் கிடையாது, திவாகர் மட்டும் தான் இருக்காரு. திவாகருக்கும் பார்வத்தை வச்சு வேற யாரும் இல்லைங்கிறதுனால மாற்றி மாற்றி ரெண்டும் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு நீடிக்குங்கிறது தெரியல. பட் ஆனால் திவாகர் அண்ட் பாருவோட கான்வர்சேஷன் ரொம்ப வர ரொம்ப ஒரு மாதிரி ஒஸ்டா போயிட்டு இருக்கு. என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். இந்த வீக்கெண்ட்ல கண்டிப்பா விஜய் சேதுபதி அக்ரஸ் பண்ணுவாரு. இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை.